அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஐஎன்சி அப்படின்ற இந்திய தேசிய காங்கிரஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி பிரசிடண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஐஎன்சில யார் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி பிரசிடண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஐஎன்சி பிரசிடண்ட். இந்திய தேசிய காங்கிரஸோடைய முதல் ஐஎன்சி பிரசிடண்டாக இருந்தவர் டபிள்யூசி பானர்ஜி. உமேஷ் சந்திர பானர்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸோடைய முதல் ஐஎன்சி பிரசிடண்ட். இவர் எந்த வருஷம் இருந்தார் அப்படின்னா 1885 இருந்தார். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடண்ட். ஐஎன்சில முதல் முஸ்லீம் பிரசிடண்டாக இருந்தவர் பக்ருதீன் தியாப்ஜி. இவர் இருந்த வருஷம் 1887. இவர் தான் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஐஎன்சி பிரசிடண்ட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அல்லது பிரிட்டிஷ் பிரசிடண்ட். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அல்லது பிரிட்டிஷ் பிரசிடண்ட் யாரு அப்படின்னா சார்ஜ் யூல். இவர் எந்த வருஷம் இருந்தார் அப்படின்னா 1888 இருந்தார். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐரிஷ் பிரசிடண்ட். ஐஎன்சியோட முதல் ஐரிஷ் பிரசிடண்ட் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஆல்ஃபிரட் வெப் தான் ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் ஐரிஷ் அயர்லாந்து பிரசிடண்ட். இவர் எந்த வருஷம் இருக்காரு அப்படின்னா 1894 இருக்காரு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடண்ட். ஐஎன்சியோட முதல் பெண் பிரசிடண்ட் யாரு அப்படின்னா அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தான் ஐஎன்சியோட முதல் பெண் பிரசிடண்ட். இவங்க எந்த வருஷம் இருக்காங்க அப்படின்னா 1917. 1916 ஹோம் ரூல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. 1917 இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவராக வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் இந்திய உமன் ஐஎன்சியோட பிரசிடண்ட் யாரு அப்படின்னா சரோஜினி நாயுடு. இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து வந்த முதல் பெண் ஐஎன்சி பிரசிடண்ட். இவங்க இருந்த வருஷம் 1925. இது ரெண்டையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடண்ட் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடண்ட் அப்படின்னா சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி மெட்ராஸ் பிரசிடென்சி பிரசிடண்ட். அதாவது மதராஸ் மாகாணத்தில இருந்து வந்து ஐஎன்சி பிரசிடண்டாக இருந்தவர் பி அனந்த சார்லு. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா மதராஸ் மாகாணத்தில இருந்து வந்து முதல் ஐஎன்சி பிரசிடண்டாக இருந்தவர். இவர் இருந்த வருஷம் 1891. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி தமிழ்நாடு பிரசிடண்ட். அதாவது தமிழ்நாட்டில இருந்து போய் ஐஎன்சி பிரசிடண்ட் ஆனவர் சி விஜயராகவாச்சாரி. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து போய் ஐஎன்சியோட முதல் பிரசிடண்டா ஆயிருக்காரு. இவர் இந்த பிரசிடண்ட் ஆன வருஷம் 1920. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரூரல் செஷன் பிரசிடண்ட். அதாவது கிராமப்புறத்துல நடந்த ஐஎன்சி முதல் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் JL நேரு. ஜவஹர்லால் நேரு தான் பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்சி மாநாடு முதல் முறையாக கிராமப்புறத்துல ரூரல் நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் ஜவஹர்லால் நேரு. இந்த ரூரல் செஷன் நடந்த வருஷம் 1936. நெக்ஸ்ட் லாஸ்ட் செஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். லாஸ்ட் செஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பிரசிடென்ட். அதாவது இந்திய விடுதலைக்கு முன்னாடி நடந்த கடைசி ஐஎன்சியோட மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் JP கிருபாலனி. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலைக்கு முன்னாடி நடந்த கடைசி செஷனுக்கு தலைமை தாங்கினாரு. எந்த வருஷம் இது நடந்துச்சு அப்படின்னா 1946 நடந்துச்சு. கடைசி ஐஎன்சி செஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எந்த வருஷம் அப்படின்னா 1946. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இந்திய விடுதலைக்கு பின்னாடி நடந்த முதல் செஷனுக்கு தலைமை தாங்கினவர் பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா இந்திய விடுதலைக்கு பின்னாடி நடந்த முதல் செஷனுக்கு தலைமை தாங்கினவர். இது நடந்த வருஷம் 1948. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் செஷன் பிரசிடென்ட். அதாவது ஐஎன்சியோட முதல் ஸ்பெஷல் செஷன் நடந்துச்சு. அந்த முதல் ஸ்பெஷல் செஷனுக்கு தலைமை தாங்கினவர் சையது ஹசன் இமாம். இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் செஷனுக்கு வந்து தலைமை தாங்கினாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் செஷன் நடந்த வருஷம் 1918.